சுமார் 7,78,000 கோடி சந்தை மதிப்புமிக்க ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட 2024 லாபம் மட்டுமே $18 பில்லியன் பேசிக்கிறாங்க. அப்பேற்பட்ட நிறுவனம் ஒரு 700 பேரை தக்க வைக்கிறதுக்கு ஏன் இப்படி திணறாங்க? இது ஒரு 700 பேருக்கான ஒரு முடிவாக மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. ஐடி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 20லேருந்து 25% ஒவ்வொரு ஆண்டும் வெளியில் ஆட்களை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதோட எம்ப்ளாயிஸை அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் அந்த நிறுவனம் எவ்ரி 5 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் முழுமையாக ஒரு யூத்ஃபுல் கம்பெனியாக மாறுறதுக்கு அவங்களுக்கு அவசியமாக இருக்குது. அந்தபடி பார்க்கும்போது வெளியில் தேவையில்லைன்னா அனுப்புறது ஹையர் அண்ட் ஃபயர் மெத்தட் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நார்மலைஸ்டு விஷயமாக இருக்குது. சட்டம் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் ஒர்க் பண்ணலான்னு இந்திய சட்டங்கள் சொல்லுது. ஆனால் இந்த நிறுவனங்கள் அதெல்லாம் பின்பற்றாமல் வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறது ரெகுலர் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. அந்த பின்னணியில் தான் எனக்கு தேவையில்லைன்னா உன்னை நான் இமீடியட்டாக வெளியில் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு கணினியோ ஒரு தேவையில்லாத பொருளை தூக்கி போடுற ஏற்பாடுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பின்னணியில் தான் இவங்க 700 பேராக இருந்தாலும் வெளியில் சூழ்நிலைக்கு போகிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற காசோ சட்டமோ இதெல்லாம் தப்புன்னு சொல்லுது. இந்த காசு தாராளமாக இவங்களை அடுத்த ப்ராஜெக்ட் போகிற வரைக்கும் பார்த்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவங்க கணக்கில் கொள்கிற அவங்க பழகலை, அரசும் அவங்கள பழக்கலை, அவங்கள நெறிமுறைப்படுத்தலை.